செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் PSLV-C-59 ராக்கெட் மூலம் PROBO-3 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது குறித்து இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. PSLV-C-59 ராக்கெட் மூலம் PROBO-3 செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதுகுறித்து இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைவர் திரு சோம்நாத் பேசுகையில், PSLV-C-59 PROBO-3 mission is successfully accomplished. The spacecraft has been placed in the right orbit, which is a very highly elliptical orbit of almost 600 kilometer perigee. That's the closest point to Earth, and 60,000 kilometers at its apogee, the farthest point, and an inclination of 59 degrees. It has been precisely achieved by PSLV in its 61st mission. So congratulations to the entire PSLV project team as well as for PROBA team. And we wish all the very best to PROBA for their further operations and achieving the mission goals. Congratulations to both the teams. NSIL for that assurance of giving more launches to PSLV from our customers, and it's always something very interesting for us to work on different types of mission. And such a mission is coming up as the PSLV C-60. It's going to be the mission to demonstrate the space docking experiment called SpaceX. And the rocket is just ready now. We are waiting for the final phase of activities leading to the launch, possibly in December itself. So until then, we come back for another launch from Satish Dhawan Space Center. Thank you so much for joining us in this live telecast of this launch from Satish Dhawan Space Center. And thank you for joining us in this excellent mission of PSLV C-59 PROBA-3. And let us wish all the very best for our customers, the ESA team, and also the PROBA-3, and which is very important for us because this is a mission which is looking at the heliophysics, and we have strong science group within the country who have a working collaboration with the scientists in ESA who is have an interest in this mission. And all of you know that we have a solar mission Aditya L1 which is working along with this satellite, and will give fantastic science outcome in the days to come. Thank you all the very best. Join us until then for the next mission. Thank you so much. சேலம் வங்குநரி அறிவியல் வழக்காறு ஆய்வு மையம் மக்களுக்கு வன உயிரினங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியில் அமைந்துள்ள சேலம் வனக்கோட்டம் 16 வனச்சரகங்களை கொண்டு வனப்பகுதிகளை பாதுகாத்து வருகிறது. சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, பாலமலை, சூரியமலை, கஞ்சமலை, நகரமலை மற்றும் ஜருகுமலை என பல்வேறு மலைகளை கொண்ட இயற்கை எழில் கொஞ்சும் சேலம் வனப்பகுதியை பாதுகாக்கும் வகையிலும் வனம் மற்றும் வன உயிரினங்களின் முக்கியத்துவத்தை இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் விதமாகவும் சேலம் மாவட்ட வனத்துறை ஒரு முன்னோடி முயற்சியை எடுத்துள்ளது. சேலம் மாவட்ட வனப்பகுதியில் வாழும் முக்கிய விலங்கினமான வங்கா நரியை பாதுகாக்கும் வகையில் சேலம் மணக்காடு காமராஜர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வங்கா நரி அறிவியல் வழக்காறு ஆய்வு மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் வங்கா நரியின் வாழ்வியல் அம்சங்கள் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றின் குணாதிசயங்கள், வாழ்விடம், வனத்திற்கு ஏன் வங்கா நரி அவசியமானது, உணவுச் சங்கிலியில் வங்கா நரியின் பங்களிப்பு குறித்த விவரங்களுடன் வங்கா நரியின் மாதிரி உருவங்களும் இந்த மையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. வங்கா நரி பற்றி தெரிந்து கொள்வதற்கான பிரத்யேக மையம் என்ற போதிலும் இங்கு மற்ற விலங்கினங்கள் குறித்த படங்களும் ஒளிபரப்பப்படுகிறது. வனத்தின் அவசியம் குறித்த தகவல்களும் படக்காட்சிகளும் மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வகையில் தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வனப்பகுதியில் எலிகள், கரையான், வெட்டுக்கிளி, எறும்பு, பல்லி, பாம்பு, பறவைகளின் பெருக்கத்தினை வங்கா நரிகள் கட்டுக்குள் வைத்திருப்பதால் அவற்றின் இருப்பு மிகவும் அவசியமானது என்கிறார் ஆய்வு மையத்தின் உயிரியலாளர் பிரவீன். வங்குநரி பார்க்கறதுக்கு ரொம்ப சிறிய அளவிலான ஒரு உயிரினம் தான். உலகளவில் பல்வேறு நாடுகளில் அந்த நரி வகைகள் காணப்பட்டாலும் நம்ம பகுதியில் ரொம்ப பரவலாக காணப்பட்ட ஒரு உயிரினம் இந்த வங்கு நரி இல்லை வங்கா நரி. ஸோ நம்ம வங்குன்னு சொல்கிறது இந்த குழி தோண்டி குழிக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகளை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வங்கு நரின்னு சொல்கிறோம். நம்ம சாதாரண நரின்னு சொல்கிற அந்த வகை தான். நம்ம ஆங்கிலத்தில் பெங்கால் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அறிவியல் பேர் வந்து பெங்கால் வல்பஸ் பெங்காலன்சிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வங்கு நரிகள் ரொம்பவே முக்கியத்துவம். ஏன்னா இவைகள் அனைத்துணிகள், பறவைகளோட முட்டைகள், தாவரங்கள், பழங்கள், பல்வேறு வகையான விஷயங்களை சாப்பிடும்.
குறிப்பாக இவைகள் வந்து விவசாயத்தின் நண்பன். ஏன்னா இவைகள் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இல்லை நம்ம திறந்த வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய எலிகள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தல் முக்கிய பங்கு வகிக்குது. வனங்களின் பாதுகாப்பு வெறும் எழுத்து வடிவில் இல்லாமல் செயல் வடிவம் பெறும்போது வனங்களின் அவசியம் பொதுமக்களை மிக எளிதாக சென்றடைய வாய்ப்புள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை ஒழிப்பதற்காக மத்திய அரசு தேசிய அளவிலான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. ராணிப்பேட்டையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் தொகுப்பு. மத்திய அரசு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை முற்றிலுமாக ஒழிப்பதற்காகவே கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் பாலின அடிப்படையிலான பாகுபாடுகளை கலைக்கவும், கிராமப்புற சமூகங்களிலும் அரசு நிறுவனங்களிடையே அனைத்து மட்டங்களிலும் பெண்கள் எதிர்கொள்ளும் தடைகளையும் பாகுபாடுகளையும் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த நவம்பர் 25 முதல் டிசம்பர் 23 வரை அனைத்து கிராமங்களிலும் விழிப்புணர்வு செய்யப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிறுத்தத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட திட்ட இயக்குனர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அழிக்கவும், அனைத்திலும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என உறுதிமொழி அளிக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பேரணி முத்துக்கடை பேருந்து நிறுத்தம் துவங்கி நவல்பூர் உட்பட அனைத்து முக்கிய சாலைகளின் வழியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒழிக்கும் வாசகங்களான பெண் உரிமையை பாதுகாப்போம், பாலின வன்முறைகளுக்கு முடிவு கட்டுவோம், பாலின வன்முறையை அடியோடு ஒழிப்போம், பெண் குழந்தைகளை காப்போம், பாலின சமத்துவத்தை பரப்புவோம், குழந்தைகள் பாலின வன்கொடுமைக்கு உள்ளாவதை தடுப்போம் ஆகிய பதாகைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்மணி அலும்பேலு கூறும் பொழுது, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமா தேசிய அளவிலான பாலியல் வன்முறைக்கு எதிரான பிரச்சாரங்கள் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா நாங்க பேரணி நடத்திருக்கோம். இதுல ஒரு 350 மகளிர் நாங்க கலந்துகிட்டோம். எல்லா ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் வட்டார அளவிலும் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பல்வேறு கட்டமா நடைபெற உள்ளது. இது எங்களுடைய பெண்களுடைய சமத்துவத்தை உறுதிப்படுத்துது. ஆண்களுக்கும் நாங்க நிகரா இருக்கோம் அப்படின்றதையும், பெண்களுடைய பாதுகாப்பையும், குழந்தைகளுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டுற மாதிரி இருக்கு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்திற்கும் மத்திய அரசுக்கும் நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள வேளாண் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் 40வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தால் வேளாண் உற்பத்தி பாதிக்கப்படுவதாகவும் இதனை களைய வேளாண் விஞ்ஞானிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பான அசோச்சம் தலைவர் திரு சஞ்சய் நாயருடன் கலந்துரையாடினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தலைப்பில் நடைபெறும் இளையோர் வினாடி வினா போட்டியில் பங்கேற்பதற்கான காலக்கெடு வரும் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் இப்போட்டியில் myBharat.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் பங்கேற்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜூனியர் ஆசிய கோப்பையை வென்ற இந்திய ஹாக்கி அணியினருக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மரிஸ் சங்கியாம் போங்சா மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. இருதரப்பு நெருங்கிய ஒத்துழைப்பு மற்றும் கலாச்சார பிணைப்புகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்ட பயனாளிகள் 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ஆயுஷ்மான் செயலி மூலம் தங்களின் ஆயுஷ்மான் வே வந்தனா அட்டையை பெறலாம் என்றும் 5 லட்சம் ரூபாய்க்கான இலவச சிகிச்சையை பெறலாம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.